இங்கதான் தற்போது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அதிகளவான மீன்கள் கொள்வனவு செய்கிற இடமாகவும் தற்போது மாறி வருகிறது. புதுசா வந்த துறைமுகத்தை பற்றி துறைமுகம் வந்து இங்க சனத்தொகை கூட இந்த துறையில வள்ளங்களை பாருங்க, இங்க இருந்து அங்க மட்டும் நிக்குது வள்ளம். ஆமா, என்ன மீன் பிடி வருது? சாலை சாலைண்டா சூடதானே? எல்லாம் கஷ்டம் தானே, இது ஆக கஷ்டம் ஐயா. பாக்ஸில் போட்டு அப்படியே இங்கே கூலருக்கு ஏற்றப்படுது. இந்த இடங்களில் வந்து நீங்களும் மீன் வாங்குறேன்னு சொன்னால் வரலாம். என்ன ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து இந்த இடத்துல தான் அதிகமாக கிடைக்குது. யாழ்ப்பாணத்திலேயே நல்ல சிறந்த ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து எடுக்கணும்னு சொன்னால் இந்த பகுதியில் நீங்கள் வரலாம். வணக்கம், நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் காரநகர் பாதையில் இருக்கிற சாவல்கட்டு துறைமுகத்தில் தான் நிற்கிறோம். அதாவது காக்கதீவு துறைமுகத்துக்கு அண்மைய பகுதியில் தான் இந்த சாவல்கட்டு துறைமுகம் வந்து இருக்குது. இங்கே தான் தற்போது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அதிகளவான மீன்கள் கொள்வனவு செய்கிற இடமாகவும் தற்போது மாறி வருகிறது. இந்த இடத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதிகளவான தொழிலாளர்களுடனும் 250க்கு மேற்பட்ட படகுகளுடனும் இந்த இடத்துல மீன்பிடி தொழிலை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த விஷயங்களை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். மறக்காம எங்கள் சேனலுக்கு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க காலைக்கு போகலாம். சாவல்கட்டு துறைமுகம் யாழ்ப்பாணம் உண்டு. ஏன் பிரிச்சது, என்ன காரணம்? ஏன்னா அவை தங்களுக்கு இந்த துறை எங்களை இதாக பக்கப்பட்டு கொண்டு நாங்களே பிரிஞ்சு. அப்படியா? அப்போ இங்கே பிடிக்கிற மீனெல்லாம் அங்கே விற்பீங்க? இங்கே விட்டாச்சா? இங்கே பிடிக்கிற மீனெல்லாம் அங்கே விற்பீங்க? இங்கே தான் விற்போம். இங்க பிடிக்கிற மீன் இங்க தான் பிடிப்பீங்க. அப்ப அங்கால பிடிக்கிற மீன் அது வந்து அவன் 30 வருடத்தோட சம்பந்தப்பட்டவன். ஓஹோ, அப்படி. இங்க வந்து 500 வருடத்துக்கு மேற்பட்டவன். தொழில் போறீங்க? காலம் தொழில் போறோம்டா. என்ன தொழில் போவீங்க? என்னது? ரால் கூட எடுக்க. நேற்று போய் விட்டுட்டு வந்து இன்றைக்கு எடுக்க வரீங்க. இன்றைக்கு விட்டு இன்றைக்கு எடுத்துருவீங்க ரால்? இல்ல நாளைக்கு தந்தாரு. விலை பாயிரன்னு சொல்லி விலையை கொண்டு விட போறீங்க கடல்ல. நாளைக்கு போய் எடுப்பீங்க. ஓகே ஓகே. இப்போ என்ன மாதிரி போகுது விலையில? என்ன மாதிரி ரேட்டு ரால்? வந்து 2000 1500 குறைவா? அப்படியா? இப்போ உங்களுக்கு லாபம் வருதா இல்லை என்ன மாதிரி கேட்போம்? உங்களுக்கு சம்பளம் தான். நீங்க சம்பளத்துக்கு போறீங்களா? நாளுக்கு சம்பளமா? எவ்வளவு சம்பளம் தருவாங்க? 2500 ஒரு நாளே போனா காணுமா இருக்கு? காணுமா இருக்கு இந்த காலகட்டத்துல? விலைவாசி கூட என்ன? அதான் குடும்பத்தை கொண்டு வர கஷ்டம் என்ன? நான் அதான் பாப்பனு வந்தேன் என்ன நடக்குது சொல்லி. முடியவில்லை நம்மளோட வாழ்க்கை ஒரு இடத்து காட்டுவோம்னு சொல்லி. அதிகால வாழ்க்கை. ஓகே, போய் பாப்போம் என்ன சரிங்கண்ணா. வாங்க நீங்க போங்க, நாங்கள் அப்படியே பார்ப்போம். அதில் வந்து இப்போ தொழிலுக்கு போய் கொண்டிருக்கிற மகள் பார்க்கலாம். இதில் வந்து நிறைய படகுகள் இருக்குது. இந்த பகுதி முழுக்க அதிகமான படகுகள் பார்க்கக்கூடிய இருக்கும் பாருங்கள். அதுல என்ன அந்த குச்சியாக வைக்கிறது தான் அந்த ரால் கூட அடிக்கிற கம்பமா? பாடுறீங்களா? ஓகே, வாரம் இவர தானா? இதுதான் ரால் கூடு போடுற அந்த தடி. இது என்ன தடி அண்ணா? இது வந்து என்ன மரம்? காட்டுக்கம்பா. என்ன மரத்துக்கு என்ன பேரு? காயக்கம்பா. இந்த கூழ் அடிக்கிறதுக்கு இவ்வளவு கம்பம் தேவைப்படுமா? ஒரு லே மாஸ்டர்ல கொண்டு வந்து வச்சு அங்க படகு ஏத்துறீங்க. எவ்வளவு நாள் ஆகும் உங்களை கூழ் அடிக்க வந்து? அவ்வளவுதான். 11 மணிக்கு அடிச்சு முடிஞ்சிடும். போறது போய் அடிச்சா இது எவ்வளவு காலத்துக்கு வந்து இந்த கம்பு கடல்ல இருக்கும்? அப்படியே இது வந்து தை மாதம் பால ஒரு வருஷம் இருக்கும். ஒரு வருஷம் வருமானம் அப்படியே வரும் இந்த இதுல? அப்படியெல்லாம் பரவாயில்லையா? ஒரு வருஷத்துக்கு தாக்கி பிடிக்குது. அப்படியா? ஓ சரி. சரி அண்ணா, நன்றியா. இங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் இப்போதான் வானத்துக்கு மேலே வரப்போகுது. சக்கச்சி வேலைண்டு நல்லா இருக்குது பார்க்க. சூரியன் வரத்தான் இன்னும் இது இந்த காட்சி அழகாக இருக்கும். இப்போ பாருங்க மீன் பிடிச்சிட்டு வாராங்க அண்ணமார். வணக்கம் அண்ணா. ஆமா, என்ன மீன் பிடி வெட்டுது? சாலைண்டா சூடதானே? கிலோ எவ்வளோ போகுதுண்ணா இங்கே? 400 ரூபா போகுது. இப்போ மார்க்கெட்டில் கொண்டே இன்னும் கூட விற்பாங்க. அப்படியா?
பாருங்க அதுல எவ்வளவு சால மீன் இருக்குன்னு சொல்லி. ரைட், ஓகே ஓகே. ரைட், அண்ணாக்கள் இப்போ இங்கால மீன் கொண்டு வந்து வள்ளத்தை கரை கட்டியாச்சு. இதில் தான் மீன்கள் இருக்கு. இது என்ன இதில் இழுக்கிறதுன்னா நீங்கள் போயிட்டு விலையில அந்த விலையா, அந்த விலையெல்லாம் பிடிக்கிறதா மீன்? அந்த அதில் இருக்க இந்த விலையா? அப்படியா? இப்போ இந்த வந்த மீன்கள் எல்லாத்தையும் மண்ணால் ரக்கி கொண்டு போய் இது வந்து ஏலம் கூவி விற்கிறதா இல்லை என்ன மாதிரி? ஏலத்தெல்லாம் விற்கிறது, ஏலத்தெல்லாம் விற்கிறதா. முதல்ல என்ன செய்வீங்கண்ணா இதில்? இப்போ தரம் பிரிக்கிறீங்களா? இப்போ சூட மீன் தனியாக இப்போ மீன் தரம் பிரிக்கணும். தரம் பிரிச்ச அப்புறம் கொண்டு போயிட்டு ஏலம் கூடுறது பண்ணுவாங்க. சொல்லுங்கண்ணா உங்களோட வாழ்க்கை முறை இப்படிதான் டெய்லி இருக்கும் இல்லை என்ன மாதிரி? இதை விட கூட படம் மீன் இன்னும் வரும். இப்படித்தான் டெய்லி வாழ்க்கை முறை போறதா? சீசனுக்கு ஏற்ற மாதிரி. சீசன் என்ன மாதிரி எந்தெந்த காலகட்டத்தில் போவீங்க? இப்போ இந்த சீசனுக்கு இந்த வேலை செய்வோம். இந்த காத்து வேற அடி விலைக்கு போவோம். இதே மாதிரி வேலை தான் வேற வேலை. இது வந்து உங்களோட போட்டா? அப்போ ஒரு போட்ல எத்தனை பேர் போறது? நாங்கள் 2 பேர் தான். 2 பேர் தான் போறது. அப்போ ரோலர் ரெண்டா 4 பேர் போவீங்க. சோளகமா காத்து காலம்டா 4 பேர் போவீங்க. இதுல இந்த வரையில போய் தான் பிடிச்சிட்டு வரீங்க. எல்லா மீனும் பிடிப்பீங்க. இதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா இருக்கு நண்டு. கடிச்சிடாதா உயிரா? இல்லே நண்டு இருக்கு. அதோட இந்த மீன் விதம் விதமான மீன்கள் வந்திருக்கேன் உங்கள்கிட்ட. இதில் மற்றது இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பெரிய பெரிய மீன் இருக்குது. இதுலேயே அந்த முள்ளு முறிச்சிட்டீங்க என்ன? இதுக்கு எல்லாம் செத்துட்டு தானேண்ணா? ஆமாம், இது உயிரோட இருக்கேன்னு ஓடிடுமா? கால் கையில் குத்துமா? ஐயோ, அப்போ இவர் இங்கே அவர் போட்டுருவேன். இந்த கடலாட்டு கடலாட்டை எல்லாமே வரும் உங்கள்கிட்ட. இதுல வலையெல்லாம் நம்பிடும் எல்லாமே. வாவ், தான் இதுக்கு இருக்கிறதுக்குள்ள பெண்ணாம்பரிய மீன். அப்படியா? இதெல்லாம் இதுல இருக்கிறதுல பெண்ணாம்பரிய மீன் ஒன்று வந்திருக்கு. இது என்ன மீன்? இது கயல் மீனா? எவ்வளோ போகும் இது? 3000 ரூபாய்க்குள்ள. சொல்லுங்க அண்ணா உங்களோட துறைமுகத்தை பற்றி, புதுசா வந்த துறைமுகத்தை பற்றி. புதுசா வந்த துறைமுகம் வந்து இங்க சனத்தொகை கூட இந்த துறையில வள்ளங்களை பாருங்க. இங்க இருந்து அங்க மட்டும் நிக்குது வள்ளம். அந்த நெருக்கடிக்கு ஒன்றும் செய்யல. அதுல நாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு புரிம்பா வந்து இட வசதிகள் காணாதுன்றதுக்காக இஞ்சாலி பக்கத்தால் நாங்கள் நின்று எங்களை சுகமா எல்லா வேலையும் செய்து பாருங்க. அதுக்குள்ள எல்லாம் இப்படி கூலர் கொண்டு 4, 3, 5 விட இல்லாத ஒரு கூலர் தான் 2 கூலர் தான் நிற்க மாட்டேன் ரோட்ல நிற்கும். அதுதான் ஒழிய வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. கேமரா எல்லாம் அடிச்சிருக்கு. கேமரா எல்லாம் அடிச்சிருக்கு. எல்லா தொழிலாளர்கிட்ட பாதுகாப்புக்காக. எத்தனை தொழிலாளர் கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் இருக்கு? 400 தொழிலாளர். எத்தனை வள்ளம் இருக்கு? 250 வள்ளத்துக்கு. 250 வள்ளத்துக்கு மேல. அப்போ ஒரு நாள் வருமானம் இதுல கோடிக்கணக்கா வரும் போல உங்களுக்கு. அந்த வருமானம் எடுக்கிறீங்க. அப்படியா? ஏன் சங்கத்துக்கு போவோம்? இது மக்களுக்கு தொழிலாளிக்கு வருமானம் என்ன சொல்லுங்க? தொழிலாளிகிட்ட வருமானம் என்ன? துறையை திருத்துற வருமானம். அப்படியா? அப்ப லாபம் வந்து உங்களுக்கு குறைவான்னு சொல்றீங்களா? எங்க இடத்தை டெவலப் ஆகி கொண்டு போறோம். எவ்வளவு வருஷமா தொழில் செய்றீங்க? நான் 16 வயசுல இருந்து செய்யறேன். 16 வயசு? நல்ல அனுபவம் இருக்கு. எல்லா தொழிலும் செய்யலாம். எல்லாம் சின்ன வயதுல தொழில் பழகிடுவாங்க. அதோட என்ன சின்ன வயதுல பழகிடுவாங்க. நான் ஒரு 7 வயது 8 வயதுல வெளிக்கிட்டு இருப்பேன். இப்போ எனக்கு 51 வயது. மீன் ரக்கி கொண்டிருக்கேன். மீன் ரக்கி முடியல. தொழிலண்டா எல்லாம் கஷ்டம் தானே. இது கஷ்டம் ஐயா. அப்படியா? இது வந்து தண்ணிக்கு ஓடுற மீனா சுடி ஓடி பிடிக்கிற தொழில்.
அப்படித்தானே எல்லாம் வலையில பிடிக்கிறது, இது சுழி ஓடி பிடிக்கிறது. சில வேளை நெருப்பு சோறு வட்டி நெருப்பு சோறு வட்டி அடிச்சுன்னா அப்புறம் இங்கே இருந்து ஆம்புலன்ஸ் கடலுக்கால போகாம இல்லாது அப்புறம் இங்கே எல்லாம் ஆக்கள் ரெடியாக நிற்கணும். அப்படியான தொழில் சரியான கஷ்டம். கடையில் ஒரு நாள் புளிந்தவரெல்லாம் கடலில் ஒரு நாள் கடையை வந்தால் தான் தெரியும் வந்துட்டாங்க. அதுதானே இப்போ நாங்கள் பார்த்த படகுல இந்த படகுல தான் அதிகமான மீன் வந்திருக்கு. அது சால மீனா, சால மீன் வந்திருக்கு, அதாவது சூட மீன் வந்திருக்கு. இந்த படகுல ரக்கி கொண்டிருக்கிறாங்க, இன்னும் ரக்கி முடியலை. ரக்கி முடிஞ்ச அப்புறம் அந்த ஏலத்துக்கு கொண்டு போய் கூவினோம். அப்படி கூவி ஏலம் விக்கேக்கில் வந்து பார்க்கலாம். இன்னும் நிறைய படகுகள் வேற இருக்கு வந்து இங்கே ரக்கி அங்கே மார்க்கெட்டில் கொண்டு விக்கேக்கில் இன்னும் அதிகமான மீன்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பார்ப்போம். என்னென்ன சொல்லுங்க? 37 ரூபா மண்ணெண்ணெய் விற்க 40 ரூபா ஒரு மீன். 300 மண்ணெண்ணெய் முடியா 200 ஒரு கும்பலா. அதுதான் என்ன கஷ்டம் தானே. மீன் மரக்கறி வீட்டை காய்ச்சி 15 ரூபா மரக்கறி காய்ச்சி 15 ரூபா. அண்ணா எங்க சப்ஸ்கிரைபரா கைதடியிலேருந்து வாராராம் அண்ணா மீன் வாங்குறதுக்கு. இப்படி வளமையா வாடுறீங்களா? இல்லை வளமையா வாருனீங்க. இங்கே தான் மலிவா வந்து வாங்குறேன்னு சொன்னேன் மீன்கள். மற்ற இடங்களெல்லாம் பார்க்க இங்கே அதிகமான மீன் வர்றது, தரமான மீன்கள். நீங்க பறந்தனா நீங்க தொழில் செய்றீங்க? பறந்தனா வருது மார்க்கெட்டுக்கான அங்கே கொண்டு போறீங்க பறந்தனக்கா நீங்க? நீங்க குடும்பத்தின் இது சமையலுக்காண்டி வந்து வாங்குறீங்க. அப்ப நடுவில் வந்து வாங்குற கூட வளமை. சந்தோஷமா நான் கண்டது. ஓகே, என்ன மாதிரி இந்த சந்தையை பற்றி சொல்லுங்க எனக்கு. நீங்க வளமையா வாரவடியா உங்களோட இந்த இவங்கட என்ன சொல்றது மார்க்கெட்டை பற்றி தாங்க சொல்லுங்க. அப்போ பின்னேற மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதெல்லாம் இங்கே வர்றீங்க. யாழ்ப்பாணத்தில் பெஸ்ட்டுன்னு சொன்னால் இந்த சந்தையை சொல்லலாம். விளையாண்டாலும் நல்ல ஓகே. அப்படியே இப்போ எப்படியே கொண்டாலும் 4 மணி மட்டும் வச்சு விற்கலாம். ஐஸ் போடாமலே வச்சு 4 மணி எங்கிற இடத்துல கரவலை மீன் மேட்டான் தண்ணி, கரவலை மீன் மேட்டான் தண்ணி. அதுக்கு இந்த துறைக்கு இல்லை மாறும். அதுதானே பார்த்தீங்களா? இன்றைக்கு நான் வந்த அப்புறம் எனக்கு இப்படி அனுபவம் தெரியும். இங்கே தான் இப்படி நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் எடுக்கலாம்னு சொல்லி பாருங்க. மீனை கொட்டி கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கொண்டு போய்க்கலாம், நாங்கள் பார்க்கலாம். அங்கே போயிட்டு இளங்கு போய்க்க கொக்குகள் பாருங்கள். இதில் இந்த மீன்களை பிடிக்கிறதுக்காக கொக்குகள் காகங்கள் வந்து இந்த வள்ளங்களில் நிற்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூலர், இந்த மீன்களை வந்து ஏற்றிட்டு போய் வெளியிடங்களில் கொடுக்குறதுக்காக கூலர் வந்து நிற்கிறத பார்க்கலாம். இந்த ஏற்றுமதியை செய்கிறதுக்காக. இதுலேயும் வந்து சூட மீன் தான் அதிகம் வந்திருக்கு பாருங்க. இப்போ ஏலம் கூவுறதுக்கு அந்த அண்ணா பாருங்க இந்த அப்படி பக்கெட்டில் கொண்டு வரார். நாங்களும் போயிட்டு ஏலம் கூவுற இடத்துல பார்க்கலாம். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கூலருக்கு ஏற்றுறதுக்காக இந்த மீன்களை வந்து டிரெக்டாக கூலருக்கு ஏற்றி நம்ம இதில் நிறுத்து இந்த பாக்ஸில் போட்டு அப்படியே இங்கால கூலருக்கு ஏற்றப்படுறது. இப்போ சந்தைக்குள்ளே நாங்கள் போக போகிறோம். ஒரே சத்தமாக இருக்கும். இதுதான் ஏலம் கூடுற சந்தை. அண்ணா பாருங்க கொண்டு போறாரு. இவருக்கு பின்னாலே போனா நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். அப்படி ஏலம் கூடுறாங்கன்னு சொல்லி கொண்டு வந்த மீன் எல்லாத்தையும் இதுல பரவிட்டு இதுல ஏலம் கூவாங்க பாருங்க. அப்படி இருக்கு. இப்போ 3000க்கு இவ்வளவு மீன் மில் வெட்டுட்டு இப்போ அவங்க அதில் இந்த மீன் கூர்னவைக்கு கொடுக்க போயினோம். இது வந்து வியாபாரி மாதிரி தான் அதிகம் வந்து இப்படி கூடுற மீன்களை வந்து எடுத்துகிட்டு போகிறது அதிகம். மக்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறது குறைவு. பெரிய அளவில் வந்து ஊரில் இருந்து வந்து நிறைய பேர் பிரிச்செடுக்கிறேன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வந்து இப்படி கூடுற மீன்களை எல்லாம் சேர்த்துடுப்பினோம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா மீனும் கலவனாக இருக்கும் பாருங்கள். இப்படியான மீன்களை வந்து கூட வியாபாரி தான் எடுப்பினோம். வந்து எல்லா மீனும் கலவனாக இருக்குதுல.
இது வந்து இப்போ கூவுறதுக்கு இப்போ இன்னொரு அண்ணா வந்து அந்த இடத்துல புதுசாக மீன்களை போடுவேன். இவன் கூவி அந்த மீனை இல்லத்தில் விற்று கொடுக்குறது தான் இவன் தொழிலாக இருக்கும். 2 திறமை இருக்குது. ஒன்று வந்து மீன் பிடிச்சிட்டு வராக்கள் ஒரு பகுதி, மீனை கூவி விற்று கொடுக்குறாக்கள் இன்னொரு பகுதியாக இதில் இருப்பினா. பார்த்துருப்பீங்க நம்புறேன். என்னன்னு சொன்னால் இதில் வந்து மீனவர்கள் வந்து மீனை பிடிச்சிட்டு வர இங்கே வந்து கூவி விற்கிறவன் வந்து இந்த இடத்துல மீனை கூவி விற்பினம். இந்த 2 செயற்பாடும் வந்து அதிகாலை வேளையில் நடக்கும். வந்தால் பார்க்கலாம். இந்த சாவட்கட்டு என்று சொல்லி இருக்கிற இந்த பகுதியில் தான் நாங்கள் வந்தோம். உண்மையில் இந்த இடங்களில் வந்து நீங்களும் மீன் வாங்குறேன்னு சொன்னால் வரலாம். என்ன ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து இந்த இடத்துல தான் அதிகமாக கிடைக்குது. யாழ்ப்பாணத்திலேயே நல்ல சிறந்த ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து எடுக்கணும்னு சொன்னால் இந்த பகுதியில் நீங்கள் வரலாம் என்று சொல்லிக்கொண்டு இதோட நான் இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய் பாய்.